ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் உங்க வீட்ல இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா பாருங்க. இது பயனுள்ள தகவலா இருக்கும். இது வந்து நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சில பேருக்கு தெரியாம இருக்கும். என்னன்னா, ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு நம்ம வந்து குங்கும பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்துல வந்து ஒரு சகுனத்தடையா பார்க்கறதுனால, பச்சிளம் குழந்தைங்களுக்கு வந்து அதாவது பச்சிளம்னு இல்ல, ஒரு ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு குங்குமம் பொட்டு வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி வைக்க விட மாட்டாங்க. ஒரு வயது தாண்டின பிறகு நம்ம வச்சுக்கலாம். கோயிலுக்கு போலாம், குங்குமம் பொட்டு வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். அதனால ஒரு வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பா குங்குமம் பொட்டு வைக்காதீங்க. பெரியவங்க எதையுமே சும்மா சொல்லி வைக்க மாட்டாங்க. எல்லாம் ஒரு அனுபவத்தினால தான் அவங்க எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்னுத்தையும் நமக்கு சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காங்க. அது ஏன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கே புரிஞ்சிரும். இல்ல நாங்க கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போயிட்டு குங்குமம் வைக்கலன்னா எப்படி? அது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன், சக்தி வாய்ந்த தெய்வம். குங்குமம் வைக்கிறதுனால என்ன ஆயிடப்போது? அப்படின்னு யோசிப்பீங்க. அப்படி இல்லைங்க. பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. வைக்கக்கூடாதுன்னு. அது எதுக்குன்னு நம்மளும் யோசிச்சு பார்த்துக்கணும். நீங்க வந்து குங்குமம் வைக்க முடியலன்னா என்ன? சந்தனம் வச்சுக்கலாம், விபூதி வச்சுக்கலாம். ஏன் மஞ்சள் இருந்துச்சுன்னா மஞ்சள் கூட வச்சுக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா குங்குமம் வைக்கக்கூடாது. அதேபோல வந்து மஞ்சள் வச்சுட்டு குங்குமம் வைக்கக்கூடாது. குங்குமம் தனியாவும் வைக்கக்கூடாது. விபூதி வந்து குழந்தைங்களுக்கு தினமுமே வைக்கலாம். தப்பு கிடையாது. தீய சக்திகள் எதுவுமே குழந்தைகிட்ட நெருங்காது. குழந்தைங்க நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு பயந்து எழுந்து அலறி கத்துவாங்க, அழுதுட்டே இருப்பாங்க. இந்த மாரி சமயத்துலலாம் வந்து விபூதி வச்சு விட்டீங்க அப்படின்னா, குழந்தைங்க வந்து கொஞ்சம் சாந்தமாயி அமைதியா தூங்குவாங்க. அதனால விபூதி தினமுமே வைக்கலாம், தப்பில்ல. ஆனா வந்து குங்குமம் மட்டும் ஒரு வயசு முடியிற வரைக்கும் கண்டிப்பா வைக்காதீங்க. நன்றி.